போக்கி மூவி பார்த்துட்டு வந்தேன். ஹீரோயின் ஆக்டிங் நல்லா இருக்குது. ஹீரோவும் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட இதில் எல்லாமே பண்ணியிருக்காரு. மியூசிக் வைஸ் ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு. நல்லா பண்ணியிருக்காரு. புதுசாக பண்ண மாதிரி இல்லை. ஸோ அவரோட இதில் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. நல்ல ஸ்டோரி கான்செப்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துக்கலாமோ தான் தோணுச்சு. கான்செப்ட் இஸ் குட். நல்லா இருந்துச்சுங்க. அதில் அவங்க கடைசியாக சேரும் போதும் பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட்டு பிரேக்கப் ஆகும்போதும் ஒரு ஃபீலிங்காக தான் இருந்துச்சு. அப்புறமேட்டு வர ஒன்று சேர்ந்துட்டாங்க. நல்லாயிருக்கு. ஹீரோவும் நல்லா நடிச்சிருந்தாங்க. விஜய் ஆண்டனி சூப்பராக நடிச்சிருந்தார். மியூசிக்கு பாட்டு எல்லாமே நல்லாயிருக்கு. ஃபேமிலியோடு பார்க்கலாம். கரெக்டாக தேட்டரில் வந்து பார்க்கலாம் படம். அஜய் சூப்பராக நடித்தான். ராகுல் அப்படின்னு சொல்லி அவங்களும் நடித்தாங்க. அவங்க பேர் தெரியல. மூவியில் ராகுல் சூப்பராக நடித்தாங்க. தனுஷாக்கு சொல்லவே தேவையில்ல, அவ்வளோ அழகாக இருந்தா படத்தில் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. டெஃபினட்டாக வந்து ரொம்பவே ரிலேட்டபுளாக தான் இருந்தது. லைக் நிறையா என் ஃப்ரெண்ட்ஸே இவ்வளோ பார்த்துருக்கேன். ரொம்ப ரிலேட்டபுளான ஸ்டோரி. எல்லோரும் இப்படி தான் பண்ணுறாங்க. ஸோ டெஃபினட்டாக வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். படம் நல்லா இருந்தது. அதான் பிரேக்கப் பண்ணக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காட்டியிருக்காங்க. திரும்பி லவ் சேர்ந்துறாங்க. நல்லா தான் இருக்கு படம். மியூசிக் நல்லா பண்ணியிருக்காரு. படம் என்டர்டைன்மெண்ட்டாக போச்சு. அங்கங்கே லேக் அடிக்காமல் ஓரளவுக்கு நல்லா தான் போச்சு. பிளாஸ்ட் ப்ரோ நல்லா இருக்குது. தரமாக எல்லோரும் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நல்ல தரமான படம் தான். பிரேக்கப் ஆனவங்க லைஃப்பில் என்ன நடக்கும், ஸோ பிரேக்கப் ஆகிட்டா அவங்க லவ் உண்மையாக இருந்தால் பின்னாடி எப்படி வந்து ஜாயிண்ட் ஆகும்ன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. புது ஹீரோ மாதிரியே சொல்ல முடியாது ப்ரோ. நல்லாவே பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் நல்ல படங்கள் தேடி பண்ணால் இன்னும் பெரிய லெவலில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹியூமர் ப்ரோ, காமெடிலாம் நட்டி விட்டுக்கிறாங்க ப்ரோ. நீங்கள் படம் ஃபுல்லாக சிரிச்சு கத்திட்டு தொண்டை தண்ணி போயிடுச்சு அந்த மாதிரி இருக்குது. சொல்லலாம் வேணுமா சொல்லுங்கள். விஜயாண்டி சார் மியூசிக் எப்படி இருக்கும்? கம்பேக் கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் இதுவான மாதிரி இருந்துச்சு. இப்போ பிளாஸ்ட் பண்ணிட்டாரு. சின்ன கம்மி தான் கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது. ஏன்னா எல்லாருமே அவர் வந்ததுக்கப்புறம் கத்துறாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு படம்னா தான். ஆல்ரெடி நானும் பிரேக்கப் ஆள் தான். ஸோ எனக்கு ரிலேட்டாக இருந்தது. என்ன மாதிரி பசங்களுக்கும் இன்னும் ரிலேட்டாக இருக்கும். என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். அந்தளவுக்கு நல்லாவே இருக்குது. தேங்க்யூ. எஸ்டார் ஐயோ சொல்லவே தேவையில்ல. அவரோட ஒரு டைலாக்கும் படத்தோட கனெக்ட் ஆகி பிளாஸ்ட்டு தரமாக இருக்குது. வேறு லெவல். கேமியோ மாதிரி இருக்குது. ஐயோ அது நம்ம பிரேக் டவுன் பண்ணுற மாதிரி இருக்கும்ல. கண்டிப்பாக பார்க்கலாம். நல்லாவே இருக்குது. பூக்கி படம் ரொம்ப நல்லா இருக்குது. இன்றைக்கி இருக்கிற பசங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. படம் வந்து பசங்க உள்ளே வந்தாங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் என்ஜாய் பண்ணுவாங்க. அதுவும் லவ்வர்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச படமாக இருக்கும். ஃபஸ்ட் லவ் தான் வந்து என்றைக்குமே வந்து வழியை கொடுக்கும். நமக்கு வந்து வாழ்க்கையில் அது ஒரு நினைவாகவே இருந்துக்கிட்டே இருக்கும் எப்பயுமே. அதை கடந்து நீங்கள் எத்தனை லவ் பண்ணாலும் அது வந்து வாழ்க்கையை கடத்தி தான் போகும். அதனால் வந்து பிரேக்கப்பில் என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது, அதனால் நம்ம எப்படிலாம் மன உளைச்சல் ஆகிறோம், இதெல்லாம் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குது. ஜாலியாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பெரிய எக்ஸ்பர்ட்டோடு வராதிங்க. ரொம்ப சிம்பிளாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். காதலர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். விஜய் ஆண்டனி வராரு. அவருடைய இசை வந்து படம் முழுக்க வந்திருக்கு. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஆமாம், நன்றி. ஹியூமர் ஓகே தான், நல்லா தான் இருக்குது. கரெக்டாக தான் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. சாங்ஸு, பேக்ரவுண்ட் மியூசிக் படத்தோடு பார்க்கும்போது இன்னும் நல்லா இருக்குது. படத்துக்கு சூப்பர். வாழ்த்துக்கள். டைலாக்லாம் இன்றைக்கி இருக்கிற பசங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. புது புது வார்த்தைகள்லாம் வருது. நிறைய பேர்த்துக்கு புரியுறதுக்கே கொஞ்சம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா புது புது வார்த்தைகள் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. ஹீரோட பெர்ஃபார்மன்ஸு ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா அவர் வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு படம். அதுவும் தனியாக பண்ணியிருக்காரு. இன்னும் வர்ற காலத்தில் இன்னும் நல்லாவே பண்ணுவார். அவருக்கு வாழ்த்துக்கள். புது ஹீரோ கிடச்சிருக்காரு தமிழ் சினிமாவுக்கு. எஸ்டிஆர் ரெஃபரன்ஸு அப்பப்போ நமக்கு வந்து அவருடைய ரொம்ப பொருத்தமாக வச்சுருக்காங்க. அந்த எஸ்டிஆரோடைய ரெஃபரன்ஸு படம் முழுக்க வச்சுருக்கிறது ரொம்ப பொருத்தமாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக பார்க்கலாம். கண்டிப்பாக பூக்கி படத்துக்கு வாங்க. வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அதில் வந்து உண்மைதான். காமெடி இருக்குது. நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. காமெடியும் இருக்குது. நல்லாவே இருக்குது. தேங்க்யூ. நன்றி.